இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது, அதுவும் குக்கரில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோங்கன்னா, குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பொறுமையாக கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வதக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். ஒரு சிலருக்கு இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து பிடிக்காதவங்க நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா ஐட்டத்தோட பச்சை வாடெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளிங்கிறது சீக்கிரமே வதங்கிடும். அதனால எப்போதுமே சாம்பாருக்கும் சரி எந்த ஒரு டிஷ் செய்கிறதா இருந்தாலும் தக்காளி வந்து 2வது 3வது தான் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் தக்காளி அப்படி கிடையாது. அதோட ஃப்ளேவரும் நீங்கள் எப்போ வந்து ஆட் பண்ணாலும் நல்லா வந்து சேரும். அதனால தான் தக்காளி எப்போதுமே லேட்டாக ஆட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்களா தக்காளியும் அந்த வெங்காயம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. அந்த தக்காளியிலேருந்து அப்படியே தண்ணி விடுங்க. தக்காளி தண்ணியிலே எல்லாம் மசிச்சிருக்கணும். இன்னொரு சைடு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு அதில் கொஞ்சம் கசகசா மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க. கசகசா சேர்க்கும் போது குழம்பு வந்து திக்கு கொடுக்கும். இல்லை அப்படி இல்லை எனக்கு கசகசா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கல்லை கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணி அரைக்கும் போது குழம்பு நல்லா திக்கு கொடுக்குங்க. இப்போ வந்து கசகசா போட்டு அந்த சைடு தேங்காய் வந்து அரைச்சி வச்சாச்சு. இங்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த மட்டன் வந்து கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த கழுவி எடுத்த மட்டனை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காய தக்காளி வதக்கி வச்சுருக்கோங்க இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். மட்டன் நம்ம வச்சுருக்க மட்டன் வாங்கி வச்சுருக்க எல்லா மட்டனுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வாங்கினது எலும்பும் கறியுமா ஒரு 3/4 கிலோ வாங்கியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க எல்லா மட்டனுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லா மட்டனுமே நல்லா கழுவி ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாகவே நம்ம வந்து வாங்கி வச்சுருக்க மட்டன் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த மட்டன்ஸ் எல்லாமே போட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கிளறி விடணும். மட்டனும் அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கணும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி எல்லா கறியுமே வந்து நம்ம அந்த மசாலாவில் வந்து ஆட் பண்ணிட்டோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மசாலா ஐட்டம் வந்து ஆட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபார்மில் அந்த மசாலா வந்து ஒழுங்காக வந்து இறங்காது. இப்போ வந்து எல்லா இடமுமே அதாவது மட்டன் வந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதாவது வதங்கிருச்சுங்க. வதங்கினதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வதங்கி அந்த மட்டனில் இருக்க தண்ணியெலாம் இறங்கட்டுங்க. நீங்கள் உடனே எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா சரியாக வந்து மட்டன் வேகாது. கொஞ்சம் நேரம் இந்த மட்டனை போட்டு வதக்கி விட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அப்போ தாங்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஒரு வேக்காடாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து வதங்கிருச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து திரும்ப நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கிளறி விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா அந்த மட்டனோட சாறு அதாவது தண்ணி இல்லைனா கொழுப்புன்னு கூட எடுத்துக்கலாம். அது நல்லா இறங்கி இருக்குங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு சிலர் நினைப்பாங்க கறியில் வந்துட்டு உப்பு போட்டால் வேகாதுன்னா, ஆனால் உப்பு போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு குவான்டிட்டியாக இருந்தாலும் டக்குன்னு வெந்துடும். வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் நல்லா வெந்துருங்க. அடுத்து மஞ்சத்தூள் இது 2ம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து பேக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஆனால் நீங்கள் வீட்டில் அரைச்சி அதாவது இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி போட்டிங்கன்னா வாசம் இன்னும் சூப்பராக இருக்குங்க. அப்படி செய்கிறது தான் நம்ம உடம்புக்கும் நல்லது. இந்த பேஸ்ட் வந்து அவ்வளவா நல்லது கிடையாது. ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கிளறி விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த இஞ்சி பூண்டெல்லாம் அந்த மட்டனில் வந்து எல்லா சைடும் இறங்கணும். அதே மாதிரி மஞ்சளும் எல்லா கறி மேலையும் பட்டிருக்கணும். ஒரு சைடாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சைடுமே வரணும். அப்போ தான் அந்த மட்டனோட கவுல் வந்து அவ்வளோவா இருக்காது. நீங்கள் கழுவும் போதே மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி கழுவினாலும் கழுவலாம். அதனால ஒரு தப்பும் கிடையாது. இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நாங்கள் போடுறது வந்து கையளவு தாங்க. அதாவது
கொத்தமல்லி தூள் நிறைய ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொத்தமல்லி தூள் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டீஸ்பூன், அதாவது 4 குழிக்கரண்டிக்கு மேலே போட்டிருப்போங்க. அதே அளவுக்கு மிளகாத்தூள், ஏன்னா ஒரு குக்கர் நிறையா வந்து குழம்பு வந்து வைக்க போகிறோம். அதனால காரம் வந்து உங்களுக்கு காரமாக இருந்தால் காரமாக வச்சுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இந்த மல்லித்தூளும் மிளகாத்தூளும் இந்த கறியோடு சேர்ந்து நல்லா வதங்கணுங்க. நல்லா பெரட்டி விட்டு அந்த சாரெல்லாம் அந்த மட்டனில் வந்து இறங்குற அளவுக்கு நல்லா பெரட்டி வதக்கி விடுங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வதங்கி அந்த சாரும் நல்லா இறங்கி அந்த மட்டனோட தண்ணியிலேயே மட்டன் வேகணும். அப்போ தாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி எப்போதுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மட்டன் வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதுலேருந்து சாறு இருக்கும், அதை சூப்புன்னு எடுத்துருவாங்க. ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா டேஸ்டே இருக்காது. அப்படி உங்களுக்கு மட்டன் சூப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தனியாக எலும்பு, அதாவது நெஞ்செலும்போ இல்லை கால் எலும்போ வாங்கி நீங்கள் சூப் வச்சு சாப்பிடலாம். குழம்பு வைக்கிறதுல எப்போவுமே அந்த சூப்புன்னு அந்த தண்ணியை வந்து எடுக்காதீங்க. சுத்தமாக குழம்பு நல்லா இருக்காது. ஏன்டா குழம்பு வச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணலை. இப்போ வந்து இந்த மட்டன் வந்து நல்லா வேகணும். உங்களுக்கு இந்த மட்டன் குழம்போட கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஆட் பண்ணலை, எங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால ஆட் பண்ணிக்கல. பார்த்தீங்களா அப்படியே நோரை விட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் குக்கர் வந்து மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 10 to 15 விசில் விட்டுக்கோங்க. அது மட்டனை பொறுத்து. நாங்கள் ஒரு 7-8 விசில், கிட்டத்தட்ட ஒரு 10 விசில் விட்டுருப்போம்னு வைங்களேன். நல்லா வெந்திருந்துச்சு மட்டனு. நீங்கள் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை விசில் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. கூடுமான வரைக்கும் 10 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா, மட்டன் இப்போ எல்லாமே நம்ம குக்கரில் போட்டாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மட்டும் இன்னும் ஊற்றலைங்க. தேங்காய் வந்து நம்ம வந்து கடைசியாக ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 விசில் வந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மட்டன் வந்து நல்லா மையாக வெந்து வரும். ஆனால் உதிரி போகாதுங்க, நல்லா தான் இருக்கும். குக்கர் விசில் வந்ததுக்கப்புறமே ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய், கசகசா வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஊற்றி அந்த தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த திக்னஸ் வந்து கொடுக்கும். இல்லைனா தண்ணியாகவே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ நல்லா வந்து வெந்திருக்குன்னு சொல்லிட்டு எலும்புமே நல்லா வெந்திருக்குங்க. நல்லா கடிச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும் நீங்கள் 10 விசில் விடும்போது. அதே மாதிரி இது வந்து குறும்பாட்டுக்கறி, அதாவது வெள்ளாட்டுக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் செம்மறியாட்டுக்கறி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குக்கரில் விசில் வச்சுக்கோங்க. அதுக்கு இன்னும் 2-3 விசில், அதாவது 5 விசில் எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி தாங்க இருக்கும். அந்தளவுக்கு கறி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதாங்க, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் செய்கிற சமையல் அப்டேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். குறிப்பாக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டால் தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக குக்கரில் வந்து நம்ம வந்து மட்டன் குழம்பு செஞ்சிடலாம். இதுக்காண்டி நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. டேஸ்ட்டும் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா சமைச்சு முடிச்சு எடுத்து வச்சோடனே அந்த ஆட்டில் உள்ள கொழுப்பு எல்லாமே இந்த மாதிரி தனியாக மிதந்துருக்கோங்க. இது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு சளி இருந்துச்சு அப்படின்னா சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த சளி எல்லாமே வந்துடும். அவ்வளவுதாங்க, சாதத்துல கறி குழம்பு ஊற்றி எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.